அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் போதை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், நம்பிக்கையாளர்களே, நிச்சயமாக மது, சூதாட்டம், சிலைகள் மற்றும் குறிபார்த்தல் ஆகியவை ஷைத்தானின் அருவருப்பான செயல்களாகும். எனவே நீங்கள் வெற்றியடைவதற்காக அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மது மற்றும் சூதாட்டத்தின் மூலம் உங்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தவும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்தும் தொழுகைகளிலிருந்தும் உங்களை தடுக்கவுமே ஷைத்தான் விரும்புகிறான். எனவே நீங்கள் விலகிக்கொள்ள மாட்டீர்களா என இறைவன் திருக்குர்ஆனில் கூறியுள்ளான். ஹதீஸ்களிலிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, அதிகமாக உட்கொண்டால் போதை தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதன் சிறிய அளவும் ஹராமாகும். மேலும் ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், போதை தரும் ஒவ்வொன்றும் ஹராமாகும். இஸ்லாம் மது மட்டுமல்ல, போதை தரும் எல்லா பொருட்களையும் தடை செய்கிறது. போதை மனிதனின் அறிவை மழுங்கடித்து தொழுகை, குடும்பம், உடல் நலம் மற்றும் சமூக வாழ்க்கையை பாதிக்கிறது. ஒரு முஸ்லிம் தனது உடலையும் மனதையும் அல்லாஹ் கொடுத்த அமானிதமாக கருதி போதை தரும் அனைத்திலிருந்தும் விலகி வாழ வேண்டும். இறைவன் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீ டிவி நெட்வொர்க் சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள்.